ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க நம்ம வீட்டிலேயே எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வெயில் காலத்துக்கு கூழ் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி விட்டுக்கலாம் வியூவர்ஸ். தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசி அதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பச்சரிசி இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வியூவர்ஸ். நம்மளோட அரிசி நல்லா வெந்து வரணும் வியூவர்ஸ். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம அரிசி இன்னும் வேகலை, இன்னும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வியூவர்ஸ். நம்ம ஒலை நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம ஒலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. அரிசியும் ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு வியூவர்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நேற்று நைட்டே கேழ்வரகு மாவு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம அரிசி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம அவளை நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரிசியை செக் பண்ணிக்கலாம். அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம நல்லா ஆல்ரெடி ஊற வச்சு புளிக்க வச்சுருந்த கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா கேழ்வரகு மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக வந்துடும் வியூவர்ஸ். ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லபடியாக கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரிசி கூட நல்லா கேழ்வரகு மாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் வியூவர்ஸ். பாருங்கள், நம்ம கேழ்வரகு மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க வியூவர்ஸ். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் இங்கங்கே கட்டி ஆகாமல் நல்லபடியாக வரும் கூழ். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம கூழில் வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு அது கொஞ்சம் கெட்டியாக வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வியூவர்ஸ். கொஞ்சமாக நம்மளுடைய கூழ் நல்லா கெட்டியாகி வரணும் வியூவர்ஸ். லைட்டாக ஒற்றை பதம் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலே தெரியும் வியூவர்ஸ், நம்ம கூழ் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ராஸ்மெல்லும் போயிட்டு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கூழ் கெட்டியாகிறதுக்காக இதை மூடி போட்டு வச்சிடலாம் வியூவர்ஸ். மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்கணும். ஸோ அடுப்பில் கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க அனல்லே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்காக இது மேலே மூடி போட்டு ஒரு செங்கலை வச்சு டம் போட்டுக்கலாம். இப்போ 1.5 கப் மாவுக்கு 2 கப் அரிசி எடுத்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம் வியூவர்ஸ். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.